रो रो कर पूरी तरीके से बुरा हाल है। तो ये भाजपा के कार्यकर्ता भी थे, उनका जो ये जेसीबी है वो टूट गया है। जेसीबी से इनका जो घर है उसे तोड़ दिया गया है। क्या मांग करेंगे? हो गया। हम पार्टी के महामंत्री एक नंबर कार्यकर्ता थे, हमको नोटिस भी सीओ नहीं दिया है, हमको टाइम भी नहीं दिया है, अचानक सारा ध्वस्त कर दिया है। बाप रे बाप। तो देख सकते हैं किस तरीके से जो है गरीब का आशियाना उजाड़ दिया गया। अतिक्रमण जहाँ जहाँ निशान लगाए गए उसके बावजूद। அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, காலம் எவ்வளவு விசித்திரமான ஒரு சாட்சி இல்லையா? நேற்று மற்றவர்களின் வீடுகள் இடிக்கப்படும் போது, அவர்களின் தாய்மார்களும் தந்தையரும் தெருவில் வீசப்பட்டபோது அதை பார்த்து எக்காளமிட்டு சிரித்தவர்கள் இன்று அதே தெருவில் நின்று தங்கள் விதியை நினைத்து கதறி அழும் காட்சியை நாம் காண்கிறோம். அந்த அழுகையை பார்க்கும்போது ஒருவேளை மனதிற்குள் மனித இயல்போடு ஒரு வலி ஏற்படலாம். ஆனால் அதையும் தாண்டி வரலாறு நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம் ஒன்று அங்கே இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்களை இவர்கள் நடுத்தெருவில் நிறுத்தினார்கள். அன்று அவர்களின் கண்ணீருக்கு மதிப்பிருக்கவில்லை. அன்று அது ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. ஆனால் அன்பானவர்களே, நன்றாக அழு மகனே என்று மட்டுமே இப்போது சொல்ல முடிகிறது. ஏனென்றால் நீ கனவு கண்ட, நீ ஆசைப்பட்ட அந்த உலகம் வரும்போது அதில் உனக்கு மட்டும் விதிவிலக்கு கிடைக்கும் என்று நினைத்தாயா? அது முட்டாள்தனம். அதிகாரம் என்ற சுவை நாவை மறக்கச் செய்துவிட்டால் பிறகு அதற்கு சொந்தம் என்றோ பந்தம் என்றோ எதுவும் தெரியாது. கேரளாவின் சூழலை முன்னிறுத்தி சிலர் விடுக்கும் சவால்களை நாம் காண்கிறோம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், வரப்போகும் ஆபத்துகளுக்கு கட்சி இல்லை, மதமில்லை, கொடியின் நிறமில்லை. தோரியம் என்ற விலைமதிப்பெற்ற தாதுவின் மீது அமர்ந்திருப்பவர்கள்தான் நம்மில் பலர். நாளை லாப நோக்குடன் வரும் கார்ப்பரேட்டுகளின் புல்டோசர்களுக்கு முன்னால் நான் இந்த கட்சிக்காரன், நான் அந்த மதத்துக்காரன் என்று சொல்லி அழுவதில் எந்த பயனும் இருக்காது. அந்த புல்டோசர்களுக்கு முன்னால் ஒரு தாயின் கண்ணீருக்கோ, ஒரு தந்தையின் வியர்வைக்கோ, ஒரு குழந்தையின் விளையாட்டு பொம்மைக்கோ எந்த மதிப்பும் இருக்காது. மண்ணுக்கு அடியில் இருக்கும் செல்வத்தை தோண்டி எடுக்க வரும் இயந்திர கைகளுக்கு மேலே இருக்கும் வீடு சங்கியுடையதா, முஸ்லீமுடையதா, கம்யூனிஸ்டுக்காரனுடையதா என்று பார்க்க கண்கள் இல்லை. அது வரும்போது எல்லோரும் ஒரே மாதிரியாகத்தான் நடுத்தெருவில் நிற்பார்கள். இன்று அடுத்தவன் அழிவைக் கண்டு சிரிப்பவர்களுக்கும் அன்று அழவேண்டியிருக்கும். இஸ்லாமிய வரலாற்றில் ஃபிரௌன் மற்றும் ஹாமான் போன்றோரின் கதைகள் நமக்கு கற்றுத்தருவது இதுதான். அக்கிரமம் செய்பவனை அல்லாஹ் அதே நாணயத்தில் திருப்பி அடிப்பான். மற்றவனை அடக்கி ஒடுக்க துணை நின்றால் நாளை அதே தடியால் சொந்த முதுகிலும் அடிவிழும் என்பது இயற்கையின் நீதி. அதனால் அன்பானவர்களே, அடுத்தவன் வீடு எரியும்போது அதில் பீடி பற்ற வைக்க நினைப்பவர்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கைதான் நிகழ்கால சம்பவங்கள். நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று ஆணவம் கொள்ளாதீர்கள். அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை என்றால் அந்த அநீதியின் தீ நாளை நம் வீட்டு வாசலையும் வந்தடையும். யதார்த்தத்தை புரிந்து கொள்ளவும், பரஸ்பரம் அன்பு செலுத்தவும், அநீதிக்கு எதிராக ஒற்றுமையாக நிற்கவும் அல்லாஹ் நமக்கு நல்லருள் புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. நாளை எந்த புல்டோசருக்கு முன்னால் திகைத்து நிற்காத, சொந்த மண்ணையும் மனிதநேயத்தையும் காக்கக்கூடிய வலிமையான ஒரு சமூகமாக மாற இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाह। पूरी तरीके से बुरा हाल है। तो ये भाजपा के कार्यकर्ता भी थे, उनका जो ये जेसीबी है वो टूट गया है। जेसीबी से इनका जो घर है उसे तोड़ दिया गया है। क्या मांग करेंगे? हो गया। हम पार्टी के महामंत्री एक नंबर कार्यकर्ता थे, हमको नोटिस भी सीओ नहीं दिया है, हमको टाइम भी नहीं दिया है, अचानक सारा ध्वस्त कर दिया है। बाप रे बाप। तो देख सकते हैं किस तरीके से जो है गरीब का आशियाना उजाड़ दिया गया। अतिक्रमण जहाँ जहाँ निशान लगाए गए उसके बावजूद